மழை நேரங்களில் ஆபத்தை விளைவிக்கும் மின்னணு சாதனங்களை தவிர்க்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மழை நேரங்களில் மின் சாதனங்களில் மின்சாரம் கசிய வாய்ப்பு இருப்பதால் கவனத்துடன் கையாள வேண்டும். குறிப்பாக செல்போன் சார்ஜர், லேப்டாப் போன்றவற்றை பயன்படுத்தும் போது கைகளில் ஈரம் இல்லாததை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். மேலும் தொலைக்காட்சி பெட்டி, மிக்சி, அயன் பாக்ஸ் போன்றவற்றை கனமழை நேரங்களில் தவிர்த்திட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதெல்லாம் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் ரிசீவ் பண்ணுற மாதிரி உள்ள டிவைசஸ் எல்லாமே அதிகமாக டேமேஜ் ஆக சான்சஸ் இருக்குது. அதில் ஒன்று மோடம், ரவுட்டர், இது மாதிரி உள்ள பொருட்கள். அதே மாதிரி உங்களுக்கு டிவியில் செட்டப் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, செட்டப் பாக்ஸ் இருக்கட்டும், இல்லை டிவி டேரெக்டாக லைன் கொடுத்துருப்பாங்க. அந்த டிவி டேரெக்டாக லைன் கொடுத்துருந்தாக்கா அந்த டிவியோடைய ஒயரை டிஸ்கனெக்ட் பண்ணி வைக்கணும். ரெண்டாவது, செட்டப் பாக்ஸில் கொடுத்துருந்தாங்கன்னா செட்டப் பாக்ஸோட அந்த இன்புட் லைனையும் டிஸ்கனெக்ட் பண்ணணும், அவுட்புட் லைனையும் டிஸ்கனெக்ட் பண்ணணும். அது மாதிரி பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், உங்களுக்கு இன்கேஸ் இடி இடிச்சா கூட அது டேரெக்டாக உங்களுடைய டிவைசஸ்க்கு அஃபெக்ட் ஆகாது. மூணாவது, மொபைல் ஃபோன். முடிஞ்ச அளவு மழைக்காலத்தில் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணாமல் இருந்தால் நல்லது. ஏன்னா மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த சிக்னல் டைரெக்டாக உங்கள் மொபைல் ஃபோனுக்கு அஃபெக்ட் ஆகும்போது உங்களுக்கு அது வெடிக்கிறதுக்கோ இல்லை பேர்ன் ஆகிறதுக்கோ இல்லை ஏதாவது அசம்பாவிதங்கள் நடக்கிறதுக்கோ சான்சஸ் இருக்குது. அதனால் முடிஞ்சளவு அதையும் அவாய்ட் பண்ணலாம்.